விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக டெல்லி தேர்தல் ஆணையத்துல தலைமை தேர்தல் ஆணையத்துல பொது சின்னம் கோரி மனு அளிச்சிருக்காங்க. ஒரு பதிவு பெற்ற கட்சிக்கு பொது சின்னம் அனைத்து தொகுதிகளிலும் பொது சின்னம் வழங்குவது முறை அந்த மாதிரி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுல கப்பல் இருக்கலாம், கப்பல் வேணும், அல்லது பேட்டு அல்லது ஆட்டோ, இதெல்லாம் சின்னங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனா எந்த ஒரு சின்னமா இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு முக்கியமான பணி தான். விசில் கூட கேட்டதா ஒரு தகவல், ஆனா அது வேறொரு மாநிலத்துல இருக்குன்னு கேள்விப்படுறோம். அது கிடைக்கிறது சந்தேகம் தான். ஆட்டோ கிடைச்சதுன்னா வேகமா போகலாம், இல்ல கப்பல் போனாலும் மிதந்துட்டே நல்லா வெற்றியை நோக்கி போகலாம். எப்படி போறாங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் சின்னத்தை ஒதுக்கின பிறகு நமக்கு தெரியும். ஒரு புதிய கட்சிக்கு ஒரு புதிய தேர்தல் சின்னங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு அதனுடைய அடிப்படை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சின்னங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மக்கள்கிட்ட போய் சேரணும். விஜயுடைய முகமே சின்னம் தான். ஆகையால அவர் எளிதா அது கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால தமிழக வெற்றி கழகம் ரொம்ப வேகத்துல ஒரு முனைப்புல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கடந்த ஒரு வாரம் முன்னால அதனுடைய சிறப்பு பொதுக்குழு நடந்த போது எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறதுல அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. மற்றவர்கள்னா விஜய் மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. தாவேகாவுடைய தலைமையில் தான் அணி அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டாங்க. இது மற்ற கட்சிகளுக்கு முக்கியமா அதிமுக ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சரி போனா போது விஜயை கடுமையை விமர்சனம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க தலைவர்கள் எல்லாமே தயாராக இருந்தாலும் கூட கட்சியுடைய அடிமட்டத்துல தேர்தல போட்டியிடுறவங்க எல்லாமே இல்ல இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு பெரிய கட்சி இல்ல, அடிப்படையில கிரவுண்ட் லெவல்ல கள நிலவரம் பார்க்கும்போது விஜய் வந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதாகவே செய்திகள் எல்லாமே சொல்லுது. அந்த மாதிரி அவங்கள உணர்வுகளை பகிர்ந்து கொண்டதாக கள நிலவரத்துல நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கெல்லாம் அஞ்சு நிக்கிற கட்சி இல்ல அதிமுக. பல ஏற்றத்தாழ்வுகளை அதிமுக சந்திச்சிருக்கு. மிக மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்கு. சட்டப்பேரவையில 4 உறுப்பினர்கள் 2 உறுப்பினர் அப்படிலாம் நிலைமையெல்லாம் வந்திருக்கு. செல்வி ஜெயலலிதாவே தேர்தலில் தோத்துருக்காங்க. அப்படிலாம் தாண்டி வந்த கட்சி தான். ஆனா இன்னைக்கு விஜயை நம்பிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா எந்த விதத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கணும் பெரிய கட்சிகளுக்கு அப்படின்னு தாவேகாவுக்கு விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பெரிய கட்சிகள் தன்னுடைய முடிவால நடுங்கி போகும்படி செஞ்சிருக்கிறார். ஆனா விஜயோடைய கட்சி சார்பாக பேசப்படுகிற அம்சங்களுக்கு எல்லாமே திமுக சார்பாக பெரிசா பதில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா தெரியுது. அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல ஆதவர்ஜன் என்னென்ன பேசினாங்கிறது தெரியும். திமுக இருந்து மிகப்பெரிய எதிர்வினை இல்லை. அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் தெரியல. எதற்கு விஜயை பெரிய ஆளாக்கி விடணும் அப்படின்னு அரசு தரப்புல நினைக்கிறாங்க, திமுக தரப்புல நினைக்கிறாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வேகமா முன்னேறிட்டு இருக்கிறதுனால இனி வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த கட்சிகளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லாவே நினைக்கிறாரு. என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு முக்கியமான ஸ்பீட்ல இருக்காங்க. என்னன்னா இந்த தேர்தலை ஜெயிச்சாகணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பாஜக ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா திமுகவுடைய நற்பெயரை கெடுக்கும்படியாக மத்திய அரசு நடக்குமா, பாஜக நடக்குமா, இப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி தெரியல. அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கையோ இல்ல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கையோ திமுக பிரமுகர்களுக்கு எதிராக நடவடிக்கையோ தான் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தாரு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. டெல்லிக்கு இந்த அதிருப்தியை தெரிவிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய விருப்பத்திற்கு எல்லாமே அவங்க எதையும் செய்ய வேணுங்கிற அவசியம் இல்லை தானே. இந்த சூழ்நிலையில தான் விஜயுடைய ஒரு வளர்ச்சி ஒரு முக்கியத்துவம் பெறுது. மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணிச்சிட்டு இருக்கு. மத்திய அரசுக்கு கிடைத்த தகவல் படி பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு 20-23% ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல 12-13 அடங்கிரும், தேர்தல் நெருங்க நெருங்க ஓட்டு அதிகமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. தேர்தல் நெருங்க நெருங்க அது குறையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு விஜயை 2 கட்சிகளுமே எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா புதிய கட்சி இப்போதான் அந்த கட்சி வந்திருக்கு. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு விதத்துல
ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் வர்ற சமயத்துல இந்த ஒருவேளை சின்னம் கிடைச்சிருச்சு, தேர்தல் சமயத்தில் தான் சின்னங்கள் அறிவிக்கப்படும். சின்னம் கிடைச்சிருச்சு, அது மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கும் பெரிய கட்சிகளுக்கு. இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விஜய் ஒரு புதிய கட்சி, 234 தொகுதி, தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலம், கிட்டத்தட்ட 5 கோடி வாக்காளர் இருக்காங்க, 4.25 கோடி வாக்காளர் இருக்காங்க. எவ்வளவு பெரிய மாநிலத்துல ஒரு சிறிய கட்சி இப்பதான் வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் பிரசன்ஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம். 234 தொகுதிகளிலும் போட்டியிட தகுதி உள்ள வேட்பாளர்கள் இருந்தால்தான் அந்த கட்சி பலமான கட்சி அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த கட்சியால எந்த பயனும் இருக்காது, அந்த கட்சியால மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நாம பார்க்க முடியும். ஆனா இதை எல்லாத்தையும் மீறி ஒரு புதிய கட்சி எல்லா இடத்திலையும் நின்று வெற்றி பெறுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். என்டிஆர் 80களின் தொடக்கத்தில் 83ல இந்த மாதிரி வெற்றி பெற்றாரு அப்படின்னா அவருடைய மவுஸ் அவருடைய அந்த செல்வாக்கு அந்த சமயத்துல வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப கிரௌடடா இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்கு. சீமானே கடுமையாக போராடி 1% இன்னைக்கு 8.5% வந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப போராட்டம் தான். அவருக்கும் கடந்த தேர்தலில் சின்னத்தை மாத்தினாங்க, அதையும் கூட தாண்டி அந்த கட்சி வந்திருக்கு. அதற்கு காரணம் அவருடைய தனித்துவம். இந்த மாதிரியான ஒரு தனித்துவத்தோட விஜய் போகிற பட்சத்தில் எல்லா தொகுதிகளிலும் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தி கணிசமான வாக்குகளை பெற முடியும், வெற்றி பெறணும். சீமான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காரு, அதே ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனா விஜய் அந்த மாதிரி போக முடியாது. முதல் தேர்தலில் 8%, 9%, ஒரு தொகுதி கூட இல்லை அப்படின்னு வந்ததுன்னா அது விஜயோடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. ஆனா முதல் தேர்தலே ஒரு 15% வாக்கு சதவீதத்தை காண்பித்து ஓரிரு இடங்கள் வென்றார். அவர் அதுக்கு மேலேயும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போதான் அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இந்த மதிப்பை அதிகப்படுத்துவதற்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி கட்சி ரொம்ப மும்முரமா கண்காணிச்சிட்டு இருக்கு, மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சின்னத்தை கிடைத்து விட்டால், சின்னம் கிடைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டால் அதை மக்கள் கிட்ட கொண்டு சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. இந்த சின்னத்தை வைத்து கொண்டுதான் அவர்களுடைய அடுத்த தேர்தலுடைய முனைப்பு இருக்கும். ஏன்னா தமிழக அரசு முக்கியமாக பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ரோட் ஷோ இதுக்கெல்லாம் விதிமுறைகள் கொண்டு வரதுக்கு அப்புறம் விஜய் மறுபடியுமே பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார். விஜய்க்கு இருக்கிற முக்கியமான விஷயம் பிரச்சாரம் மட்டும் இல்ல, ஜனவரியில வெளியாகிற ஜனநாயகன். ஜனநாயகன் வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்றுகிறது மட்டுமல்ல, இப்பவே நல்ல வியாபாரம் பண்ணிருச்சு. எல்லாரும் மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருமே வந்து பார்க்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தாதான் இந்த படம் வெற்றி பெற்றாதான் தேர்தலுக்கான ஒரு முக்கியமான பிரச்சாரமா ஜனநாயகன் தான் இருக்கும். சின்னம் ஒரு பக்கம், மற்ற கட்சியில கூட்டணி ஒரு பக்கம், ஜனநாயகன் கொடுக்கிற அந்த அதிர்வு இருக்குல்ல, அந்த வைப்பு, அதுதான் தேர்தல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை வச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இதையும் மீறி ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு சிறந்த அரசியலை கொண்டு போகணும் அப்படின்னா இன்னும் விஜய் மிக சிறந்த முறையிலான தேர்தல் பொதுக்கூட்டங்களை நடத்தணும். விஜய் மட்டுமே நம்பி இருக்கிற கட்சி மாதிரி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க கட்சியில, ஆனா அவர்கள் இன்னும் கூட சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருந்தாதான் முடியும். அடிமட்டத்திலிருந்து கட்சியை பலப்படுத்தினதான் முடியும். இதெல்லாம் அவருடைய பலவீனம் அப்படின்னு திமுக, அதிமுக ரொம்ப நினைக்கிறாங்க. விஜயோட முகம் மட்டுமே மிகப்பெரிய பலமா இருக்கு, ஆனா கட்சியிலுடைய அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் விஜய்ங்கிற பேரை வச்சுட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு அதிமுக காரங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. திமுக அதற்காக கொஞ்சம் பயந்து இருந்தாலும் கூட இதை ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்னு நிச்சயமா நினைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.